that I should thank Madam Sandabalam for being the key person in organizing this seminar. And I'm very much happy to have a connection with the HOD sir. I'm very thankful to you, sir, because you had our confidence over Sandabalam and you have given this chance. So, and I thank college management also for giving me the opportunity to present the important talk. Actually, I'm a doctor. I'm a veterinary doctor. Okay, my graduation. And before coming to bank, I was served in our cooperative department as deputy collector. And I have resigned the job and I have opted my banking as my career. And for your just for your interest, I'm saying I am a graduate in veterinary. I'm a graduate. I'm an MCOM graduate, MA English, MSc Psychologist, a lawyer, BL also from Agri School of Law, and I'm holding triple MBA, MBA Banking and Finance, MBA HR and MBA Marketing, and some postgraduate diploma courses from premium institutes like Indian Institute of Management. I have completed postgraduate diploma in Executive Management, postgraduate diploma in Agri Clinics and Agri Business Management from NAM, Hyderabad. பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல நான் என்ன பண்ணுவாங்க கரெக்டா நம்ம பாஸ் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து கேட்கும் கரெக்டா பஸ்ல எல்லா காலேஜ்லயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் வரும் பிரைவேட் பஸ் வரும் பண்ணுவாங்க. ஆனால் அதே காலேஜில் படிக்கும்போது நமக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளாவே நம்மளை கிளியராக ஃபீல் பண்ணும்போது இப்போ சொல்றேன் நமக்கு முன்னாடி யார் இருந்தாலும் நீங்க என்ன தெரியும் அவனுக்கு தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு மீட்டிங் குடிமி நீங்க நினைக்கணும் ஆப்போசிட்ல இருக்கிறது எது தெரியாது எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நீங்க உள்ள கொள்ளலாம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தைரியம் வந்தால் தான் அதில் இருக்கோம். அதெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு நீங்க எல்லாருக்குனாலும் பக்கத்தில் இருக்கிற இங்கிலீஷ் சொல்றீங்க நான் பயங்கரமாக பேசலாம் நீங்கள் மட்டும் அப்படியே கவனிக்கும் இது பண்ணாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் வரவே ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்துங்க, செல்ஃபி போடுங்க, செல்ஃபி போட்டு என்ன ரெக்கார்ட் ஒரு டாபிக் உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு மூவி பிடிக்கும் அப்படின்னா பாகுபலி ஒரு எக்ஸாம்பிள் பாகுபலி எஸ் அது என்ன பண்ணுறீங்க செல்ஃபி ஆன் பண்ணிங்க இன்ஸ்டன்டாக பாகுபலி வந்து இங்கிலீஷ் பேசுங்க புரிஞ்சுதா? இன்ஸ்டன்டாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எதுவும் யோசிக்கவே கூடாது. பாகுபலி வந்து என்ன தெரியுமோ எல்லாரும் பேசுங்க பாகுபலி பேசிட்டே வரும் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு 5 minutes பேசுங்க ரெக்கார்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணுங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணதை பார்க்க திரும்ப வந்து ஒரு 10 பேர் டைம் எடுக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா வேற என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுங்க. என்னெல்லாம் பேசணும் என்னெல்லாம் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாகுபலி மூவி பற்றி கொஞ்சம் யோசனை ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு யோசனை பண்ணுறதுக்கு அப்புறமா திரும்ப பேசி அதை ரெக்கார்ட் ஓகே. இப்போ அதை போடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கும் செகண்ட் பேசுறதுக்கும் உங்கள் வார்த்தையிலையும் ஒரு கிளாரிட்டி புரிஞ்சுங்களா? இது நீங்கள் திரும்ப தேர்ட் டைம் பண்ணும்போது சார் ஃபாரின் ஸ்டடீஸில் போகும்போது எத்தனை பேர் இருக்கீங்க போகணும் கேட்குறீங்க நான் ஃபாரின் போய் படிக்கணும் சார் பயணம் மாதிரி. இந்த பயணத்தில் வந்து நமக்கு தொடக்கமும் முடிவும் தெரியும் கரெக்டா? யுவர் ஸ்டார்ட் இஸ் யுவர் பர்த் அண்ட் எண்ட் இஸ் யுவர் டெத். இந்த இடப்பட்ட நாளுக்குள்ள சார் நான் ஏன் சார் இதெல்லாம் பண்ணணும் கரெக்டா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் எக்ஸாம் எழுதணும், எதுக்கு நான் படிக்கணும், எதுக்கு நான் அப்பாவை சம்பாதிக்கிறேன், அப்பா பணம் கொடுக்குறேன், அம்மா நான் சம்பாதிக்கிறேன், சொத்து இருக்கு, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இருக்கிற ஆஃபீஸர்ஸ் சிங்கிள் குரூப் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை வந்து சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சமுதாயத்தை வந்து அடுத்த லெவலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்போட அந்த தீம் பேர் தான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி.